ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா துளராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஜூலை 19ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதமானது வருகிறது. ஸோ இந்த சஷ்டி விரத நாட்களிலேயே பார்த்தீங்கன்னா இந்த கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளும் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த துளராசிக்காரர்களுக்கு முருகப்பெருமானினுடைய அருளாசியானது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. துளராசிக்காரர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களானது மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிரக மாற்றங்களினுடைய பயிற்சியானது துளராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுத்துருக்கு, அவர்களுடைய தொழில் வியாபாரங்களானது எப்படி இருக்கும், அவர்களுடைய நிதி ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளானது இருக்கா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா முன்னேற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையும் தாங்க நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை துளராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். நளினமாக பேசும் அதே நேரத்தில் திடீர் கோபங்களும் வரக்கூடிய மூலம் துளராசி என்பர்களே இந்த காலகட்டங்கள் நீங்கள் எதையுமே சாதிக்கக்கூடிய திறமைகளானது உங்களுக்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அதே சமயம் உங்களுடைய புதிய நபர்களினுடைய அறிமுகங்கள் கிடைப்பதுடன் அவர்களால் சில நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதேபோல் தேவையற்ற மனக்கவலைகளானது உங்களுக்கு உண்டாகுங்க. வீண் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரமானது சுமாராக நடக்கும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகத்தை காட்டுவீர்கள். ஆர்டர்கள் பெறுவதில் கொஞ்சம் உங்களுக்கு தாமதங்களானது ஏற்பட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மையும் பெறுவீர். குடும்பத்தில் சிறு பிரச்சனைகளானது ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதங்களானது ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தும்படியான ஒரு சூழ்நிலைகளானது ஏற்படுங்க. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர் போல இருப்பார்கள். எனவே எல்லோரையுமே கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வதனால நன்மைகளானது உண்டாகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகளை தொடங்குவீர்கள். புதிதாக மனை வாகனம் வாங்குவதற்கான அனுகூலமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைக்கு பணமானது சேரும். பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே சாதகமான பலனையே உங்களுக்கு கொடுக்குங்க. வீண் மனக்கவலைகளானது பார்த்தீங்கன்னா உண்டாகும். அரசியல் துறையினர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய பார்த்தீங்கன்னா நற்பலன்களானது தந்தாலுமே மன கஷ்டங்களும் அவ்வப்போது உண்டாகுங்க. எதை பற்றியும் கொஞ்சம் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையும் செய்வது சிறந்தது. கலைத்துறையினர்களுக்கு எதிர்பாலினத்தவரிடம் பழகும் போது எச்சரிக்கையானது ரொம்ப அவசியம். கடன் கொடுப்பது, ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லதுங்க. சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு பாடங்களை நன்கு படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். அதே போல் இந்த காலகட்டங்களிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிச்சங்களும் அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும். உற்றார் உறவினர்களினுடைய அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். தடைப்பட்ட சுபகாரியங்களானது தடபடலாகவே பார்த்தீங்கன்னா கைக்கூடி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு தொலைதூரங்களில் இருந்தும் நல்ல ஒரு செய்திகளானது வரும். பொருளாதார நிலைகளானது சிறப்பாக இருப்பதுனால கடன்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா குறைந்து சேமிப்புகளானது பெருகும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய குடும்பத்தில் மரியாதையானது ஏற்படும். உங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்புகளானது இருக்க செய்யுங்க. கணவன் மனைவிக்கிடையில் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் அனைத்துமே நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையும் காட்டுவீர். இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த காரிய வெற்றியுமே உண்டாகும். புத்தி சாதனத்தினால எதையுமே கொஞ்சம் செய்து முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அனுபவபூர்வமான அறிவுத்திறன்களானது உங்களுக்கு கை கொடுக்குங்க. பணவரவானது உங்களுக்கு தாமதப்படும். மற்றவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் உங்களுக்கு கவனங்களானது தேவை. பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான சில முக்கிய முடிவுகள் எடுக்க நேரிடும். பணவரவானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சக ஊழியர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது. அடுத்தவர்களினுடைய உதவிகளானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க. புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளானது இருக்கும். செயல்திறன்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். மேலுமே உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளானது நீங்குங்க.
கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகளானது ஏற்படலாம். பிள்ளைகள் உங்களுடைய ஆலோசனையை கேட்காமல் தன்னிச்சையாகவே முடிவுகளை எடுக்கலாங்க. உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. பெண்களுக்கு அனுபவபூர்வமான அறிவை கொண்டு எதையுமே நீங்கள் சாதிப்பீர்கள். வீண் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். கலைத்துறையினர்களுக்கு தொழில் வாக்கு வன்மையினால சிறப்பாகவே நடக்குங்க. பழைய பாக்கிகளானது வசூலாகலாம். புதிய ஒப்பந்தங்களானது உங்களுக்கு கையெழுத்தாகும். பணிகள் தொடர்பான பயணங்கள் செல்லவும் நேரலாம். புத்தி சாதனத்தினால கொடுத்த வேலைகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அரசியல் துறையினர்களுக்கு நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்கும். பணவரவானது உங்களுக்கு திருப்தியை தரும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த தகவலானது உங்களுக்கு வருங்க. மேலுமே உங்களுக்கு மகிழ்ச்சிகளானது உண்டாகும். வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்களானது ஏற்படும். பயணங்கள் மூலம் லாபங்களானது கிடைக்குங்க. மனதில் மகிழ்ச்சியானது ஏற்படும்படியான காரியங்களானது நடக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமடைய தேவையான உதவிகளானது கிடைக்குங்க. பொறுப்புகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் ஒரு சில விஷயங்களானது உங்களுக்கு கீழ் பணியாற்றக்கூடியவர்கள் மிக சிறப்பாக பணிபுரிந்து உங்களுடைய நிலையை உயரச் செய்வார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகளை கிடைக்க பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க அவர்கள் பொறுப்பேற்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். சக பணியாளர்கள் மூலமாகவே உங்களுக்கு நன்மைகளானது உண்டாகும். அலுவலகம் மூலமாக வாகனங்களானது கிடைக்கலாம். என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்பொழுது பாராட்டும் கிடைக்கும். அதே போல திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தையானது சாதகமாகவே முடியுங்க. குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானங்களானது கிடைக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்ப முன்னேற்றம் அடைய உதவும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறையும் காட்டுவீர்கள். அடுத்தவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களுடைய சாமர்த்தியங்களானது அமையப்பெறும். காரியங்களை செய்து வெற்றியை பெறுவீர்கள். புதிய நட்புகள் மூலம் மகிழ்ச்சிகளானது கிடைக்குங்க. எதையுமே துணிச்சலுடன் எதிர்கொள்வீர்கள். தடைபட்டு வந்த காரியங்களில் தடைகளானது நீங்கும். சாமர்த்தியமான பேச்சால ஆதாயங்களும் உண்டாகும். அதே போல் உங்களுடைய பொருளாதார நிலைகளில் பற்றாக்குறைகளானது இருந்த நிலைகளானது அகலும் அப்படின்னு சொல்லலாம். புதிய திருப்பங்கள் பலவுமே காணப்போகின்றீர்கள். அதே போல் அருளாளர்களினுடைய ஆதரவானது உங்களுக்கு கை கொடுக்கும். பஞ்சமஸ்தானத்தில் ராகு இருப்பதனால உங்களுடைய பிள்ளைகளினுடைய வழியில் சுப செலவுகளானது ஏற்படுங்க. உங்களுடைய ராசிநாதன் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் நீச்சம் பெறுவதனால அந்த நேரத்தில் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ மருத்துவ செலவுகளானது வரலாம். தைரியங்களும் தன்னம்பிக்கையும் மிக்க உங்களுக்கு உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வையினால உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்களானது கிடைக்கும். மேலும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு மாற்றங்களானது சேருங்க. குறிப்பாக தொழில் வளர்ச்சி அபரிமிதமாகவே இருக்கும். அதற்கு வள்ளல்களினுடைய ஒத்துழைப்பும் வங்கிகளினுடைய ஒத்துழைப்புமே கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அப்படிங்கிறதுனால தூரதேச பயணங்களானது அமையக்கூடுங்க. வெளிநாட்டில் பணிபுரிந்து வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வது, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நீங்கள் நிறையவே யோசிப்பீர்கள். உங்களுடைய சுய ஜாதகம் பலம் பெற்றிருக்குமானால் அதில் உங்களுடைய எண்ணங்களானது ஈடேறும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் திடீரென்று மாற்றப்படலாங்க. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைகளானது உங்களுக்கு உருவாகும். அதில் நீங்கள் ரொம்ப ஆர்வத்தை காமிப்பீர்கள். அதேபோல் மாமன் மைத்துனருடைய வழியில் மங்கள ஓசைகள் கேட்பதற்கான வழிகளுமே பிறக்கும். மேலும் உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் இதுவரை அஷ்டமத்தில் சஞ்சரித்து ஆரோக்கிய தொல்லைகள் மன வருத்தத்தை கொடுத்து வந்தவர்கள். இப்பொழுது அவர் 9ஆம் இடத்திற்கு வருவதனால சொத்து பிரச்சனைகளானது சுமூகமாகவே முடியும். சொத்துக்களினுடைய வாழ்த்துக்களை நீங்கள் பெறுவீர்கள். சிக்கல் சிரமங்கள் அகலும். செய்தொழில் சிறப்பாக அமையுங்க. செல்வ நிலைகளானது உயருங்க. திடீர் மாற்றங்களானது ஏமாற்றங்களை அதாவது ஏற்றங்களை தரக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். ஏமாற்றங்களில் இருந்த அந்த ஒரு நிலைகளானது மாறக்கூடும். வீடு வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும் என்ற எண்ணங்களானது பூர்த்தியாகுங்க. அங்கரக கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வருவது உங்களுக்கு நற்பலனையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு நாட்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த நாட்கள் சௌகரியமாக இருக்கோ அந்த நாளை தேர்ந்தெடுத்து
அங்காரக கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது சிறந்தது. அப்படி எங்களால் கோயிலுக்கு செல்ல முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடுகளை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டு கொள்ளலாம். அதாவது உங்களுடைய இஷ்ட தெய்வம் முருகன், பிள்ளையார் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு தெய்வத்தை தேர்ந்தெடுத்து அவர்களை வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா மனதார வழிபாடுகளை செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய மனதில் என்ன விஷயத்தை நினைச்சு அந்த வேண்டுதலை வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.